2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டுள்ள புதிய வானங்களும் புதிய பூமியும் என்றால் என்ன? துவக்கத்திலே தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று பிரிக்கப்பட்ட பூமியும் உண்டாயின. ஆனால் இந்த பூமியிலே அக்கிரமம் பெருகின பொழுது நோவாவினுடைய நாட்களிலே பேழையினாலே காக்கப்பட்டவர்கள் தவிர மீதமுள்ள அனைத்தும் ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட வானங்களும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு அழிக்கப்படும் என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு அவைகள் அழிக்கப்பட்ட பின்னர் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே எழுகின்ற கேள்வி என்னவென்றால், முந்தின வானமும் முந்தின பூமியும் என்ன தவறு இழைத்தது? முந்தின வானங்கள், அதாவது விண்வெளியும் அதிலே காணப்படுகின்ற நட்சத்திரங்களும் என்ன தவறு இழைத்தது? அவைகளை அழித்துவிட்டு மீண்டுமாக அவைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் என்ன? முந்தின பூமி, அதாவது மனிதன் குடியிருப்புக்காக உண்டாக்கப்பட்ட நிலப்பரப்பு, இந்த பூமியும் என்ன தவறு இழைத்தது? அதையும் ஏன் அழித்துவிட்டு மீண்டுமாக புதிதாக படைக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றது. ஆகையினால் இவற்றில் மனிதனால் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அவற்றை சற்றே சீர்படுத்தினால் போதுமல்லவா என்ற கேள்வியும் எழுகின்றது. ஆகையினால் இந்த பகுதியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வானங்களும் பூமியும் என்பது பூமிக்கு மேலே காணப்படுகின்ற விண்வெளியையும் அதிலே காணப்படுகின்ற நட்சத்திர மண்டலங்களையும், பூமி அதாவது மனிதன் குடியிருப்புக்காக காணப்படுகின்ற நிலப்பரப்பையும் குறித்து குறிப்பிடாமல் இந்த வானங்களிலும் பூமியிலும் காணப்படுகின்ற தேவ பக்தி இல்லாதவர்களை தான் குறிக்கின்றது. அவர்களை நியாயம் தீர்த்து அழிப்பேன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். இதனை ஏசாயா 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அக்காலத்திலே கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் என்று இந்த வானத்தையும் பூமியையும் கெடுத்து கொண்டிருக்கின்ற தேவ பக்தி இல்லாதவர்களை குறித்து குறிப்பிடுகின்றது. அதாவது வானமாக காணப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்களையும் பூமியாக காணப்படுகின்ற காணக்கூடிய ஆட்சியாளர்களையும் அழித்துவிட்டு தேவன் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்க இருக்கின்றார். இவற்றை குறித்து விரிவாக இதற்கு முந்தைய 2 காணொளிகளிலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஆகையினால் நாம் இப்பொழுது புதிய வானங்களையும் புதிய பூமியையும் குறித்து பார்க்கலாம். முதலில் புதிய வானங்களை குறித்து பார்க்கலாம். இவற்றை குறித்து வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகார பகுதிகளிலே புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டதாக யோவான் குறிப்பிடுகின்றார். அதிலே ஒரு பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வருகின்றது. இதற்கு புதிய எருசலேம் என்ற பெயரும் காணப்படுகின்றது. இதனை தேவனுடைய வாசஸ்தலம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். யார் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்றால், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகின்ற தம்முடைய சரீரமாகிய சபையை குறித்து கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் நான் வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, அதாவது அவருடைய சரீரமாகிய சபையை குறித்து நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவர் மீண்டுமாக அதே பரிசுத்த நகரத்தை, அதாவது தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம், அதனை காண்பிக்கின்றார். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்றது. ஆகையினால் இந்த பரிசுத்த நகரத்திற்கு வெவ்வேறு பெயர்கள் காணப்படுகின்றது. ஒன்று ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, அதாவது சரீரமாகிய சபை, புதிய எருசலேம் தேவனுடைய வாசஸ்தலம். இவ்வாறு காணப்படுகின்ற இந்த பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்றது. அப்படி என்றால் இவர்கள் எவ்வாறு பரலோகத்திற்கு சென்றார்கள்? இதற்கான பதிலை யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று குறிப்பிடுகின்றார். பின்னர் தன்னுடைய சபைக்கு கடிதத்தின் மூலமாக குறிப்பிடுகின்ற வேளையிலே வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்றும்,
வெளிப்படுத்தல் 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று வாக்குத்தத்தங்களை கூறி அவர்களை வழிநடத்தி வருகின்றார். இறுதியாக முதலாவது உயிர்த்தெழுதலிலே இவர்கள் பங்கடைகின்றார்கள். இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுகின்றார்கள். அந்த 1000 வருஷத்தினுடைய முடிவிலே சாத்தான் காவலில் இருந்து விடுதலையாக்கப்படுகின்றான். அவன் ஜனங்களை மோசம் போக்க முற்படுகின்றான். இறுதியாக அவனும் அவனால் மோசம் போக்கப்பட்ட ஜனங்களும் அழிக்கப்படுகின்றார்கள். அதை போன்று பாதாளமும் மரணமும் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள் 2ஆம் மரணத்திலே அழிக்கப்படுகின்றார்கள். இதனை குறித்து இதற்கு முந்தைய காணொலியிலே விரிவாக பார்த்திருக்கின்றோம். இவ்வாறு தேவனுக்கு விரோதமாக காணப்படுகின்ற தேவ பக்தி இல்லாதவர்கள் யாவும் அழிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த தேவனுடைய மகிமை அடைந்த பரிசுத்த நகரம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகின்றது. ஆகையினால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், புதிய வானம் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, அதாவது அவருடைய சரீரமாகிய சபை. இப்பொழுது நாம் இந்த பரிசுத்த நகரத்தை குறித்து சில விடயங்களை பார்க்கலாம். இந்த பரிசுத்த நகரம் பார்ப்பதற்கு கனசதுரமாக காணப்படுகின்றது. வடிவியலில் நீளம், உயரம், அகலம் சமமாயிருக்கும் பொருள் நம் பார்வைக்கு பூரணமாக காட்சியளிக்கும். அதை போன்று தன்னுடைய சரீரமாகிய சபை கரையற்றவர்களும் கற்புள்ளவர்களும் கபடம் இல்லாதவர்களும் மாசில்லாதவர்களுமாக காணப்படுவதை இந்த உருவகம் குறிக்கும். அடுத்ததாக நாம் கவனித்தோமானால், இந்த பரிசுத்த நகரத்துக்குள் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவரும் ஆலயமாக காணப்படுகின்றார்கள். அதாவது அவர்கள் இந்த பரிசுத்த நகரத்துக்குள் வாசம் செய்கின்றார்கள். அதை போன்று அவர்களுடைய சிங்காசனமும் இந்த பரிசுத்த நகரத்துக்குள் காணப்படுகின்றது. அதாவது அவர்களுடைய ஆளுகையை இது குறிப்பிடுகின்றது. அடுத்ததாக இந்த சிங்காசனத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதி புறப்பட்டு வருகின்றது. அதனை சுற்றி இருபுறமும் ஜீவ விருட்சங்கள் காணப்படுகின்றது. இவ்வாறு இந்த பரிசுத்த நகரம் உருவகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகளுக்கு நேரடியான அர்த்தங்களை நாம் கொண்டோமானால் தவறாக புரிந்து கொள்வோம். மேலும் இந்த பரிசுத்த நகரத்தை குறித்து தேவனுடைய பரதேசி, அதாவது தேவனுடைய தோட்டம் என்று வெளிப்படுத்தல் 2:7 குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இங்கேதான் ஜீவ விருட்சத்தின் கனி காணப்படுகின்றது. அடுத்ததாக புதிய பூமி, இதை குறித்து வெளிப்படுத்தலுடைய 21 பகுதிகளிலே மீண்டுமாக நாம் பார்க்கலாம். அதாவது தேவன் இந்த பூமியிலே காணப்படுகின்ற மக்களோடு வாழ்வார் என்றும் அவர்களுடைய கண்களிலே காணப்படுகின்ற கண்ணீரை அவற்றையும் துடைப்பார் என்றும் மரணம், துக்கம், அழுகை, வேதனை எதுவுமே இல்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இந்த ஜனங்கள் யார் என்கிற பொழுது வெளிப்படுத்தல் 22:14 தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேர் பெற்றோர் என்று குறிப்பிடுகின்றார். தன்னுடைய சரீரமாகிய சபையை குறித்து குறிப்பிடுகின்ற வேளையிலே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அனுதினமும் என்னை பின்பற்றி வர கடவன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தங்களை தாங்களே தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்த ஜனங்களை குறித்து அவருடைய சரீரமாகிய சபை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இவர்களை குறித்தோ தங்களுடைய கரைப்பட்ட ஆடைகளை துவைத்து வெளுத்து கொண்டவர்கள் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அதாவது அவருடைய சரீரமாகிய சபை கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஆசாரியர்களாய் இருந்து, அதாவது ஜனங்களை தேவனிடத்திலே வழி நடத்துகின்ற பொழுதும் ராஜாக்களாக காணப்பட்டு, அதாவது ராஜாக்களாக நியாயம் தீர்க்கின்ற பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் ஆவார்கள். இவ்வாறு தங்கள் ஆடைகளை துவைத்து வெளுத்து கொண்டோர் மட்டுமே இங்கே காணப்படுகின்ற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கவும் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அனுமதியும் பெறுவார் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். மீதமுள்ள அனைவரும் இதற்குள் நுழைய முடியாது என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இந்த ஜனங்கள் இந்த நகரத்திற்குள் காணப்படுகின்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விளக்கு வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதை போன்று மண்ணுலக அரசர்கள் தங்களுக்கு பெருமை சேர்ப்பவற்றை எல்லாம் இங்கே கொண்டு வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் உலகத்தாருடைய மகிமையும் கனமும் இதற்குள் கொண்டு வரப்படும் என்று குறிப்பிடுகின்றார். இதை தவிர்த்து தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஏனென்றால் மீதமுள்ள அனைவரும் 2ஆம் மரணம் ஆகிய அழிவிலே பங்கடைந்து விட்டார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், புதிய பூமி என்பது
நீதியாக காணப்படுகின்ற மக்களினத்தாரும் மண்ணுலக அரசர்களும், அதாவது தங்களுடைய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்து கொண்டவர்கள் ஆவார்கள். இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் குறித்து கூறப்பட்ட பகுதிகளினுடைய அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். அதன்படி ஏசாயாவினுடைய 65ஆம் அதிகார பகுதிகளில் புதிய வானத்தையும் புதிய பூமியை குறித்து குறிப்பிடுகின்றார். அதேதான் வெளிப்படுத்தலினுடைய 21ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடுகின்றார். ஏசாயாவிலே முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று குறிப்பிடுகின்றார். ஏசாயாவிலே எருசலேமை களிக்கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கின்றேன் என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தலிலோ புதிய எருசலேம் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் வெளிப்படுத்தலிலே இப்பொழுது தேவனுடைய வீடு அவரது மக்களோடு உள்ளது, அவர் அவர்களோடு வாழ்வார் என்று குறிப்பிடுகின்றார். இங்கே தேவனுடைய வீடு என்று தன்னுடைய சரீரமாகிய சபையை குறிப்பதும் அவரது மக்களோடு உள்ளது என்று ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்களுடைய வஸ்திரத்தை தோய்த்து வெளுத்தவர்களை குறித்து குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக ஏசாயாவிலே அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்பதில்லை என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தலில் துக்கமும் அழுகையும் வேதனையும் இல்லாமல் போகும் என்று குறிப்பிடுகின்றார். ஏசாயாவிலே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள் என்றும் 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் வெளிப்படுத்தலிலோ இனிமேல் அங்கே மரணம் இருக்காது என்று குறிப்பிடுகின்றார். ஏன் இந்த வேறுபாடு என்றால், ஏசாயா புஸ்தகம் கிறிஸ்துவினாலே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் நித்திய ஜீவனின் உறுதியும் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்டது. ஆகையினால்தான் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்பட்டவன் என்று ஏசாயாவிலே குறிப்பிடுகின்றார். ஆனால் வெளிப்படுத்தலிலோ பாவியாகிய மனிதனோ அழிக்கப்படுவான் என்று முன்னரே பார்த்திருந்தோம். ஏசாயாவிலே வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். வேதத்தினுடைய மீதமுள்ள பகுதிகளிலே இவைகள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தேவன் மனிதனுடைய குடியிருப்புக்காகத்தான் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று. ஆகையினால் அதுவும் நிறைவேற இருக்கின்றது. அதை போன்று உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று கூறுவதன் மூலமாக இந்த பூமி நீதியாக காணப்பட போகின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது இந்த பூமியில் தானே மனிதர்கள் வாழ வேண்டும். ஆகையினால் ஒருவர் வீடு கட்டுகிறதும் வேறு ஒருவர் அதிலே குடியிருக்கிறதுமான காரியங்கள் நிகழாதபடி சமாதானமாக காணப்படுவார்கள். மேலும் ஏசாயாவிலே அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெறுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். தேவன் ஆதாமிடம் கூறியது, நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள் என்று. அவ்வாறு நிரம்பிய பின்னர் திருமணத்திற்கான அவசியமும் இல்லை. அவ்வாறு பலுகி பெருகிய சந்ததியார் தேவனுக்கு முன்பாக ஆசீர்வாதமாக இருப்பார்கள். மேலும் ஏசாயாவிலே அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னரே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தலிலே மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருப்பதினால் அவர்கள் கூப்பிட்டவுடன் அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மேலும் ஏசாயாவிலே சமாதானம் காணப்படும் என்று குறிப்பிடுகின்றார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே புதிய வானமும் புதிய பூமியும் நீதியாக காணப்படும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் நீதியாயும் சமாதானமும் காணப்படும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் ஏசாயாவினுடைய 66ஆம் அதிகார பகுதிகளிலே புதிய வானமும் புதிய பூமியும் நிலை நிற்பது உண்மை என்றால் உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய பேரும் நிலை நிற்கும் என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தலிலே நீங்களும் என் ஜனமாயிருப்பீர்கள், நானும் உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்று அவர்கள் தேவனுக்கு முன்பாக நிலை நிற்பதை குறித்து குறிப்பிடுகின்றார். மேலும் ஏசாயாவிலே மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார். வெளிப்படுத்தலிலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் இந்த மாற்றம்? ஏசாயா புஸ்தகம் நியாயப்பிரமாணத்தை சார்ந்து எழுதப்பட்டது. அதிலேதான் மாத பிறப்பும் ஓய்வு நாளும் காணப்படுகின்றது. ஆனால் கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்தின் முடிவாக காணப்படுகின்றார். ஆகையினால் கிறிஸ்துவுக்கு பின்னர் எல்லா வேளையிலும் தேவனை தொழுது கொள்வார்கள். அதை போன்று ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சத்திலே நடப்பார்கள். இவ்வாறு பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே காணப்படுகின்ற தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதலாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் காணப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் பழைய ஏற்பாட்டில் மறைக்கப்பட்டிருந்த
அநேக காரியங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே விளக்கமாக கொடுக்கப்பட்டிருப்பதையும் நாம் பார்க்கலாம். இவ்வாறு இந்த காணொளியிலே புதிய வானங்கள் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டி, அதாவது நீதியாக காணப்படுகின்ற சரீரமாகிய சபை என்றும், புதிய பூமி என்பது நீதியாக காணப்படுகின்ற மக்களினத்தாரும் மண்ணுலக அரசர்களும், அதாவது தங்கள் வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்து கொண்டவர்கள் என்பதாக நாம் பார்த்திருக்கின்றோம். இவ்விதமாக அநீதியாக காணப்பட்ட கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்களுடைய இடத்தை நீதியாக காணப்படுகின்ற அவருடைய சரீரமாகிய சபை எடுத்துக்கொள்கின்றது. அதை போன்று அநீதியாக காணக்கூடிய ஆட்சியாளர்கள் மட்டும் அவர்களை பின்பற்றுகின்ற ஜனங்களையும் நீதியாக காணப்படுகின்ற மக்களினத்தாரும் மண்ணுலக அரசர்களும் எடுத்துக்கொள்கின்றார்கள். இவ்வாறு சொல்லர்த்தமான வானங்களும் பூமியும் மாற்றம் பெறவில்லை. மாறாக அதிலே காணப்படுகின்ற மக்களினத்தார் மாத்திரமே மாற்றம் பெறுகின்றார்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 1 முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று குறிப்பிடுகின்றார். இந்த பகுதியிலே குறிப்பிட்ட வண்ணமாக சமுத்திரம், அதாவது கடல், புதிய வானம் புதிய பூமியிலே இல்லாமல் போகுமா? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.